மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு சவுக்கு சங்கரின் பேட்டியை ஸ்ட்ரீமிங் செய்ததற்காக யூடியூப் சேனல் மன்னிப்பு கேட்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கரின் பேட்டியை ஸ்ட்ரீமிங் செய்ததற்காக பிரபல தமிழ் யூடியூப் சேனல் ரெட்பிக்ஸ் மன்னிப்பு கேட்டுள்ளது. ஒரு அறிக்கையில் ரெட்பிக்ஸ் பொது மேலாளர் ஜேம்ஸ் பெலிக்ஸ் ஏப்ரல் 30 அன்று சவுக்கு ஊடகம் ஏன் குறிவைக்கப்படுகிறது என்ற வீடியோ ஸ்ட்ரீம் செய்யப்பட்டது. அதில் சவுக்கு சங்கரை ரெட்பிக்ஸ் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட் பேட்டி கண்டார். மகளிர் காவல்துறை அதிகாரிகளைப் பற்றி சவுக்கு சங்கரின் கருத்துக்கள் விமர்சனங்களை ஈர்த்தது. அவருடைய சொந்த கருத்துக்கள், ரெட்பிக்ஸ் அல்ல சவுக்கு சங்கரின் கருத்து, காவல்துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ரெட்பிக்ஸ் மனதார மன்னிப்பு கேட்கிறது என்று ஜேன் கூறினார். பெலிக்ஸ் அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது, வீடியோவை யாரும் பார்ப்பதை தடுக்க இப்போது அந்த வீடியோவை தனிப்பட்டதாக மாற்றியுள்ளோம். அந்த நேர்காணலில் மாநிலத்தின் மூத்த போலீஸ் மற்றும் பெண் காவலர்களைப் பற்றி தரக்குறைவான மற்றும் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை சங்கர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் மே 4 அன்று கோவை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மே 12 அன்று அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. இதுகுறித்து கோவை காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சங்கர் மீது ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கு உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 7 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரின் நேர்காணல் தொடர்பாக பெலிக்ஸ் ஜெரால்டும் கடந்த மே 10ஆம் தேதி நொய்டாவில் இருந்து கைது செய்யப்பட்டார். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.